சுவாசிக்கிற குழந்தைகள் வாழும், வாசிக்கிற குழந்தைகள் மட்டுமே வளரும் என்று அவர் சொன்னதாக ஒரு வாசகம் படித்தேன். ஏன்னா சென்னையில ஒரு கலெக்டருக்கு சிலையே வச்சிருக்கிறாங்க. சர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிற கலெக்டருக்கு, வெள்ளக்கார கலெக்டருக்கு சிலையே இருக்கிறது. குதிரையில அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சிலையே இருக்கிறது. ஏன்னா அவர் ஆங்கில ஆட்சியை சேர்ந்த கலெக்டர் என்றாலும் கூட தருமபுரி, சேலம் மாவட்டங்கள்ல அந்த பின்தங்கிய பகுதியில் வாழ்ந்த அந்த மக்களுடைய குறைகளை நேரில் கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை பூரா நேரில் சென்று தீர்த்து வைத்தவர் என்பதால் அவர் மறைந்த பிறகு மக்களே காசு போட்டு செஞ்சு வச்ச ஒரு சிலை, ஒரு கலெக்டருக்கு சென்னையில் சிலை இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு மக்கள் மனசுல, நம்ம மக்கள் மனசுல அவர் இடம்பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி இந்த தமிழ் வரலாற்றில் பார்த்தால் எல்லீசன் அப்படின்னு ஒரு கலெக்டர் இருக்கிறார். சென்னை மாகாணத்துல கலெக்டரா இருந்திருக்கிறார். அவருடைய பேர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். ஆனா அவர் தமிழ் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை எல்லீசன் அப்படின்னு வச்சுக்கிட்டார். இன்னைக்கும் சென்னையில எல்லிஸ் ரோடு, மதுரையில எல்லிஸ் நகர்லாம் இருக்குன்னா அவருடைய நினைவாகத்தான் அது இருக்கிறது. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறார். திருவள்ளுவருடைய உருவம் பொறித்த தங்க நாணயத்தை எல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார். திருக்குறள் படித்த காரணத்தினால் ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படிங்கிற உணர்வோடு 27 கிணறுகளை அவர் சென்னையில வெட்டி அந்த மக்களுக்கு பயனாக கொடுத்து தமிழ்ல கல்வெட்டு செய்திருக்கிறார் என்றால், ஒரு ஆளுமையில் உள்ளவர்கள் மொழி பற்றும் அந்த மண்ணின் மேல், அந்த மக்கள் மேல் பாசம் கொண்டவர்களாகவும் இருந்தால் அவர்கள் காலத்தை தாண்டியும் மக்கள் நினைவில் நிற்பார்கள் என்கின்ற அந்த 2 கலெக்டரை போல நம்ம கலெக்டரும் இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்கிறார். அதுக்காகவே ரொம்ப மகிழ்ச்சி.